ஒரு சாபம் இருக்கு. ஏன்னா இடைக்காடா சித்தர் வந்து அப்பயே சாபம் விட்டாராம். உள்ளூர் மக்கள நீங்கலாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டீங்க. அந்த காலத்துல என்ன? நீங்க சரியா வந்து ஒத்துழைக்கல. ஆளன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டதா ஒரு தகவல் உண்டு. உண்மதான் அது. இந்த இந்த ஊர்ல பொறந்த மக்களுக்கு வந்து சுபிட்சங்கள் அதிகமா கிடைக்காதுன்னு அவர் விட்ட சாபம்ன்னு சொல்லிட்டு இன்றளவும் நம்பப்படுற விஷயம். அதே மாரி தான் ஒரு காலத்துல அந்த பூமி இருந்தது. ஏன்னா, அப்போ இடைக்காடர் தவம் பண்ண காலத்துல, இந்த பகுதியில வந்த மக்கள் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணி, அந்த தவத்துக்கு ரொம்ப இடையூறு பண்ணதா வரலாறு உண்டு. அதனால அவர் மனம் நொந்து போய், "நீ இப்படி பண்றீங்களே நியாயமா? என்ன சோதிக்கிறீங்களே நியாயமான்னு?" சொல்லி, "நீங்கலாம் நல்லா இருப்பீங்களான்னு?" சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள சொன்னதா தகவல் இன்றளவும் உண்டு. இருந்தாலும், அவருடைய ஜீவ சமாதி இந்த மண்ல தான் இருக்கு. சித்தர்கள் அந்த சமயத்துல கோவமா இருந்தாலும் கூட, எல்லாத்தையும் கடந்தவங்க. இப்ப அந்த கோவமும் ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கும். அது அந்த காலத்துல வாழ்ந்த மனிதனுடைய விஷயத்தினால அது நடந்திருக்கலாம். அல்ல அவங்க யாரும் சாபம் விடுற மக்கள் கிடையாது. இருந்த போதிலும் நன்மையா விஷயம் நடக்குது. மக்கள் அத நம்புறாங்க. அந்த ஒரு பயம் இருக்கு. பயம்ன்னா, ஒரு ஒரு எத சொல்ல ஆன்மீகம் சார்ந்த பயம். ஐயா சித்தர் இருக்காரு, மகான் இருக்காரு. நான் செஞ்ச தவற எதாவது மன்னிச்சிடுன்னு சொல்ட்டு, இன்றளவும் அந்த மகான வழிபட்டு தான், அதுக்கப்புறம் தீபம் ஏத்தி தான் அருணாசலேச வழிபடுறாங்க. அத பத்தி யாரும் கவலைப்பட எந்த மகானும் அப்படி வந்து மக்கள வந்து கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்க மாட்டாங்க. மக்கள் நல்லா இருக்கறதுக்காக தான் கடும் தவம் புரிஞ்சு, பல விஷயத்த மக்களுக்கு வெளிய சொன்னதே சித்தர்கள், மகான் தான். அவங்க சொன்ன விஷயத்த தான் நம்ம இப்ப இந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்ட்டு வரோம். இன்னைக்கும் நம்ம பல விஷயம் தெரியுதுன்னா, அது சித்தர்கள், மகான் தான் காரணம். அதனால அவங்கள வணங்குனா, அவங்களுக்கு சுபிட்சம் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்கும்.